கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, இங்கு வசனம் சொல்கிறது கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லி. அப்படி என்றால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரமும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இங்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், விலைக்கு வாங்கியாச்சு. இப்போ வீட்டில் நம்ம பெட் பண்ணி சில மிருகங்களை வளர்க்குறாங்க இல்லையா? டாக்ஸ் வளர்க்குறாங்க, கேட் வளர்க்குறாங்க, மீன்கள் கூட தொட்டியில் வளர்க்குறோம் இல்லையா? அநேக வீடுகளில் அதெல்லாம் நம்ம பணம் கொடுத்து அவைகளை வாங்கி நமக்கு சொந்தமாக்கி கொண்டு வீட்டிலே வளர்க்குறோம். அப்போ அந்த பிராணிகள் எல்லாம் நமக்கு சொந்தமானவைகள், கிரயத்துக்கு வாங்கி அதை வளர்க்குறோம். அப்போ சில ரொம்ப டாக்ஸ் எல்லாம் பெட் பண்ணி அதை பிள்ளை மாதிரியே வளர்ப்பாங்க. அதற்கு ஒரு சின்ன சுகவீனம்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அழகாக அதை வளர்ப்பாங்க. அவைகளுக்கு என்ன புரிய வேண்டும்? தன்னுடைய எஜமான் யார், இவங்க நம்மை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறாங்க, இதுதான் நம்முடைய எஜமான் என்று புரியும். ஆனால் நம்மளையோ தேவன் என்ன கரையம் கொடுத்து வாங்கியிருக்கிறாராம்? தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இயேசு கிறிஸ்து. அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்திருக்கின்றார். கொல்கதா மலையில தன்னுடைய இரத்தத்தையெல்லாம் முழுவதுமாக ஜீவ பலியாக ஊற்றினது போல ஊற்றி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு எடுத்ததினால் அவருக்கு சொந்தமானவர்கள். நாம் நமக்கு சொந்தமல்ல, நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள். தேவன் தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தார் என்று எழுதியிருக்கின்றது. அப்போ இந்த சரீரமும் இந்த ஆவியும் நாம் முழுவதுமாக தேவனுக்கு சொந்தமானவர்கள். இங்கு வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எப்படி மகிமைப்படுத்தணும்? நம்ம ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அப்போது நம்ம ஆவியோடு கூட தொழுது கொள்ளணும். அதே நேரம் நம்ம சரீரம் பரிசுத்தமாய் காத்து கொண்டு அவருக்கு கிரயமாய் நம்ம கொல்லப்பட்டபடியினாலே நம்ம சரீரத்தினாலும் அவரை கனப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் என்ன? நம்முடைய சரீரம் தேவனுக்கு உரியது. அப்போ நம்முடைய உடை, நடை, பாவனை எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தத்தை, தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து அதனாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு பாடல் பாடுகிறோம் என்றால் அதில் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லா 2 கை தட்டி நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம ஆராதனை செய்து மகிமைப்படுத்துகிறோம் அல்லவா? அது ஆவியினாலும் நம்ம சரீரத்தினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றோம். சங்கீதக்காரன் கூட சொல்லுகின்றார், என்னுடைய மாம்சமும் உன்னை மகிமைப்படுத்துவதில் வாஞ்சிக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆவியானவர் தங்குகின்ற ஆலயமாகவும் இருக்கின்றது அல்லவா? அப்போ நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாகவும் கனமுள்ளதாகவும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கின்றது. அப்போ நம்ம சரீரத்தை காத்து கொள்வதிலும் பரிசுத்தமாய் காத்து கொள்வதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கடூரன் தன் உடலை அலைக்கழிக்கிறான் என்று எழுதியிருக்கிறது போல அதிகமான சரீரத்திற்கு பாரத்தை, வேதனையை கொடுத்து அலைக்கழிக்காத படிக்கு நாம் சரியான அளவு உணவு, உறக்கம் மற்றும் சரியான அளவு உடை எல்லாவற்றிலும் நம்ம தகுதியான வஸ்திரத்தை உடுத்தி தகுதியான அளவுக்கு எல்லாவற்றையும் நம்ம பின்பற்றி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக வாழ வேண்டும். நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவது வெறுமனே நம்ம உள்ளத்தினால் மட்டுமல்ல, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நாம் கிரயத்திற்கு நம்மை கொண்டிருக்கின்றார் என்பதை மறக்கக்கூடாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இதோ இந்த நாளிலே தியானித்த உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களை உடைய சொந்த இரத்தத்தை சிந்தி எங்களை கரையம் கொடுத்து வாங்கினது போல உடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டுள்ளீரப்பா. எனவே நாங்கள் எங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் உம்மை மகிமைப்படுத்தி வாழ்பவர்களாக ஒவ்வொரு நாளும் இருக்க கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.